அனைவருக்கும் அடியேனின் வணக்கம். ஸ்ரீ ராமானுஜர் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றில் தொடர்ச்சியை காணலாம். ஆளவந்தாரின் விருப்பப்படி ராமானுஜர் திருவரங்கம் புறப்பட தயாரானார். பெரிய நம்பிகளும் ராமானுஜரும் ஆளவந்தரை காண புறப்பட்டனர். அவர்கள் திருவரங்கம் சென்று அடைந்ததும் அந்த தெருவில் மக்கள் கூட்டம் கூட்டமாக கூடி சோகத்துடன் காணப்பட்டனர். அவர்களின் பேச்சிலிருந்து ஆளவந்தார் பூத உடலை நீர்த்து புகழ் உடம்பு அடைந்து விட்டார் என்ற செய்தி தெரிந்தது. அந்த செய்தியை கேட்டு ராமானுஜரின் அனைத்து நாடிகளும் தளர்ந்தது. தலை சுற்றியது. தரையில் சாய்ந்து விட்டார். பெரிய நம்பிகளோ பதறி அழுதார். பலவாறு புலம்பினார். பின்னர் அவர்கள் இருவரும் ஆளவந்தாரின் உடல் கிடந்த இடத்தை அடைந்தனர். அவரது திருப்பாதங்களில் விழுந்து வணங்கி கண்ணீர் விட்டனர். உறங்குவது போலவே காணப்பட்ட ஆளவந்தாரின் அழகிய திருமேனியை சற்று நேரம் உற்று பார்த்த ராமானுஜர் அங்கு கூடியிருந்த சீடர்கள் மத்தியில் தன்னுடைய ஐயத்தை வெளியிட்டார். இந்த மகானின் வலது கையில் 3 விரல்கள் மடக்கி இருக்கின்றன. இது போலவே எப்போதும் காணப்படுமா என்று கேட்டார். இப்போதுதான் புதுமையாக இவ்வாறு காணப்படுகிறது. இதற்கு முன்பு இவ்வாறு காணப்பட்டதில்லை. அதற்கான காரணமும் எங்களுக்கு தெரியவில்லை என்றனர். அதை கேட்ட ராமானுஜர் பாடத் தொடங்கினார். நான் வைணவ சமயத்தில் நிலைத்து நிற்பேன். அஞ்ஞான இருளில் மயங்கி கிடப்போருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்து தமிழ் வேதத்தை அவர்களுக்கு கற்பித்து ஸ்ரீமன் நாராயணனுடைய திருப்பாத கமலங்களில் அடைக்கலம் புகுமாறும் செய்து அவர்களை உயிர்ப்பிப்பேன் என்று பொருள்படும் பாடலையே கம்பீரமாக பாடினார். இந்த பாடலை சாற்றி அருளியதும் ஒரு விரல் நிமிர்ந்தது. மீண்டும் ராமானுஜர் பாடலானார். உலக நன்மைக்காக எல்லா பொருள்களையும் சுருங்கச் சொல்லி விளங்க வைத்து அனைத்து நன்மைகளையும் உண்மையையும் வெளிப்படுத்தும் தத்துவார்த்தத்தை விளக்கவல்ல ஸ்ரீ பாஷ்யத்தை செய்ய கடவேன் என்னும் பொருள்பட இயம்பினார். இந்த பாடல் மலர்ந்ததும் மற்றொரு விரலும் நேரானது. 2 விரல்கள் நிமிர்ந்து நின்றதை கண்ட ராமானுஜர் மேலும் கணீர் என்ற குரலில் இசைக்கலானார். முனிவர்களுள் சிறந்தவரான பராசரர் தமது அருட்பெருக்கினால் உலகோர் உய்யும் பொருட்டு தெளிவுற எடுத்துக்காட்ட புராண ரத்னமாகிய ஸ்ரீ விஷ்ணு புராணத்தை இயற்றி அருளினார். அம்முனிவரின் திலகத்துக்கு நன்றியை தெரிவிப்பதற்காக வைணவர் ஒருவருக்கு அம்முனிவரின் திருநாமத்தை வைப்பேன் என்று பொருள்பட பாடியதும் 3ஆம் விரலும் நிமிர்ந்தது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.